ஆனால் தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லைண்ணே? தகுதி இருக்குது. தகுதி இருக்கா? தகுதி இருக்குது. என்ன எப்படிண்ணா தகுதி இருக்குன்றீங்க? இவங்க 2 பேரும் அக்குறுமணம் பண்ணுறதோட அவன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு. அப்போ தகுதி இருக்கு. ஆமாம். வேற என்னென்ன தகுதி? இவங்க தான் குடும்ப அரசியலே வச்சுருக்குறாங்களே. அங்கங்கே கஞ்சா வைக்கிறது, மாத்திரை வைக்கிறது, கருப்பை வைக்கிறது, இதெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரு? அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க தான் போகிறாரு அவர். வேற என்ன இருக்கிறாரு சொல்லு? அப்போ தகுதி இருக்கு விஜய்க்கு. கண்டிப்பா மாற்றம் வரணும்ல. என்ன பண்ணுறான் இவன் வந்து என்ன பண்ணுறான்னு தெரியணும்ல. அவங்க ஜனத்தை பார்த்தவொடனே பயந்துட்டாங்க விஜய்க்கு. யாருக்குமே கிடையாது, ஏடிஎம்களையும் கிடையாது, திமுகலையும் கிடையாது இவ்வளோ ஜனம். அவருக்கு மட்டும்தான் இவ்வளோ ஜனம். 50,000 பேர் கொடுக்குற இடத்துல வந்து 5 லட்சம் பேர் கொடுத்துட்டாரு. முக ஸ்டாலின் ஒன்றும் தெரியாத மாதிரி ஓடுறாரு. எப்படி தெரியும் அவருக்கு உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு? அப்போ தகுதி இருக்குன்றீங்க விஜய்? கண்டிப்பா வரணுன்றீங்க. வயசு பசங்கள்லாம் ஓட்டுலாம் அவங்களுக்கு தான் வியுமே. 18 வயசுக்கு மேலே போச்சுன்னா எல்லா பசங்களும் அவங்க தான் ஓட்டே வியும். வேற அஜித் வேறு ஆதரவு கொடுத்துக்கிறாரு. அப்புறம் என்ன ஆகும்? ஐயா, இப்போ நீங்கள் வயசில் மூத்தவராகிறீங்க, இப்போ பல கட்சியை நீங்கள் பார்த்து வளர்ந்துருப்பீங்க, அதெல்லாம் தாண்டி விஜய் ஏன் ஆதரிக்கிறீங்க? புதுசாக என்ன பண்ணுறான்னு பார்க்கணும் சார். ஒரே ஆள் என்ன பண்ணுறான்? ஒன்றுமே பண்ணலையே சொல்லு. இவர் வந்து என்ன பண்ணுறாரு? மக்களுங்க எப்படி பார்க்குறாரு, கொள்றாரு, என்ன நடவடிக்கை எடுக்கிறாரு, அதெல்லாம் பார்க்கணும்ல. இவங்க எதுவுமே ஒன்றும் புரோஜனம் கிடையாது 2 பேருமே. அந்த வெள்ளம் வரும்போது 1000 2000 கொடுக்குறாங்க, பல்லு அழிச்சுன்னு வாங்கிக்கிறாங்க சொல்லு. இப்போ இவங்களாம் சிந்திச்சு ஓட்டு போடுவாங்களே, என்ன பண்ணுறாரு தலைவர் வந்தா விஜய் அப்படின்னு பார்ப்பாங்க. நன்றி. 2 கட்சி தானே ஒன்றா வந்துனே தானே இருக்குது, மாற்றி மாற்றி. தமிழ்நாட்டை விஜய் ஆள்வதற்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையாக்கா? தகுதி இருக்குது. ஆனால் வந்து சில நேரம் எப்படி சொல்கிறது, ஒரே ஆளே ஆளக்கூடாதுல்ல. சிலர்கிட்டையும் விட்டு பார்க்கணும்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும்ல. ஒருத்தர்கிட்ட கை மாறி பார்த்து அவங்க எப்படி ஆட்சி ஆள்றாங்கன்னு பார்க்கலாம்ல. எவ்வளோ அவரும் ஒரு நல்லது செய்யலாம்ல, கொஞ்சம் ஆட்சி மாதிரி நல்லது செய்யலாம்ல. பெண்களுக்கு ஏதாவது ஒரு உதவி, ஏதாவது உதவி பென்ஷனு எல்லாமே கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி பண்ணலாம். அவர் நினச்சா பண்ணலாம். அவர் வரணும். ஆனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா என்னான்னு எங்களுக்கு தெரியல. ஜனங்க சப்போர்ட் பண்ணால் வாய்ப்பு இருக்குது, வரலாம். தகுதி இருக்குன்றீங்க? தகுதி இருக்குன்ற தகுதி இருக்குது. ஆனால் வந்து மற்ற ஆட்சி வந்து அவரை விடாத, வெளியே விடாத அமுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா வெளியே விட மாட்டாங்க. பெரிய பெரிய அரசியல் ஆண்டவங்க வந்து அவங்களுக்கு ஜித்து தெரியும். எப்படின்னா இவங்களை எப்படி ஆஃப் பண்ணோம் அப்படின்னு நினச்சி ஆஃப் பண்ண தான் பார்ப்பாங்களே கண்டி வளர விட மாட்டாங்க. அவங்களே இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதுதான் உண்மை. நன்றி அக்கா. விஜய் தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையாக்கா? தகுதி இருக்குது. அவர்னா வந்து கொஞ்சம் நல்லது செய்யணும் பார்த்துனுக்குறோம், எதிர்பார்த்துனுக்குறோம் நாங்கள். ஆமாம். ஏன்னா வரவங்க எல்லாமே சுற்று தான் பார்க்குறாங்க. யாருன்னா ஒருத்தர் வந்து கொஞ்சம் நாட்டுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணணும். எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களாம். எல்லாமே அவரை நம்புகிறோம். ஆனால் இந்த தாட்டி ஓட்டு நிறைய விழும்னு நினைக்கிறேன். எல்லாமே விஜய்க்கு தான் ஓட்டு விழும் சொல்கிறாங்க யார் பாரு. அதனால விழும். பார்க்கலாம் இந்த ஆட்சி எப்படி போகுதுன்னு. தகுதி இருக்குது. அவர் வருவார்னு நினைக்கிறேன் கன்ஃபார்மாக. நன்றிக்கா. அக்கா, விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தமிழ்நாட்டில் தகுதி இருக்கா தகுதி இல்லையாக்கா? கன்ஃபார்மாக இருக்கேண்ணா. தகுதி இருக்கு. கன்ஃபார்மாக இருக்கு. காரணம் என்னென்னா, டிவி சினிமாலலாம் நிறைய இது பண்ணியிருக்கிறாரு. இந்த பதவிக்கு வந்தும் எல்லாம் மக்களுக்கு இது நல்ல இது பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையா? தகுதி இருக்குண்ணா. தகுதி இருக்குது. காரணம், அவர் ஒரு வருஷத்துக்கு 600 கோடி சம்பாதிக்கிறவர். இதில் படத்தில் நடிச்சானா அவர் எங்களுக்காக மக்களுக்கோசம் அவர் அரசியலுக்கு வர. கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார், அவர் தான் முதலமைச்சராக ஆவார். தகுதி இருக்கு. தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையா? 100% தகுதி இருக்கு. காரணம் ஐயா? காரணம் ஒரு 2 லட்சம் சம்பளத்தை விட்டுட்டு வந்து இன்றைக்கி மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு வந்துக்கிறாரு. ஏன்னா அது விட என்ன அது விட யாரும் வந்துக்கிறாங்களாண்ணா? எந்த டிகிரி வந்துக்கிறாங்களாண்ணா? யாரும் வரல. அவர் மக்கள் செய்யறதுக்கு ஏழைங்களுக்கு செய்யறதுக்கு வந்துக்கிறார். கண்டிப்பாக நாளை முதல் 2026 எங்கள் தளபதி தான் முதலமைச்சர். கண்டிப்பாக ஷோரா. அப்போ தகுதி இருக்கு. தகுதி இருக்குது. 100% தகுதி இருக்குது. தமிழ்நாட்டில் தகுதி முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையாண்ணா? 2 கட்சிக்காரங்களும் வந்து இவன் பெரியவன் அவங்க பெரியவன் சொல்லுகிறாங்க. ஆனால் விஜய் வரத்துக்கு ஏன்னா எல்லாம் புது தலைமுறை இல்லை, புதுசாக எதாவது எதிர்பார்ப்பாங்க. அவர் வந்தால் ஒரு 60% எங்களுக்கு நல்லது நடக்கணும் ஒரு வாய்ப்பு இருக்குது. தகுதி இருக்குன்றீங்க? கண்டிப்பாக தகுதி இருக்கு. கண்டிப்பாக. அக்கா, விஜய் சிஎம்மாவை தகுதி இருக்கா தகுதி இல்லையாக்கா தமிழ்நாட்டில்? 100% தகுதி இருக்குது. காரணங்கா? புதுமையாக அவர் வந்து பண்ணட்டுமே, எல்லாம் பண்ணதை பார்த்தாச்சு. சரி, அவரும் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போமே. என்ன தகுதிக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க?
தகுதினா எல்லாம் இப்போ மக்கள் எல்லாம் அவர் தான் எதிர்பார்க்குறாங்க வருவாருன்ட்டுன்னு. அதனால் கண்டிப்பாக எங்களுக்கும் அதான் தோணுது, அவர் தான் வருவாருன்ட்டுன்னு. அதனால் கண்டிப்பாக அவர் தான் வரணும். வந்தால் என்ன மாற்றம் நடக்குதுன்னு பார்ப்போம். அவர் சொல்கிறதெல்லாம் செய்கிறாரா என்னன்ட்டு. தகுதி இருக்கு. வருஷத்துக்கு 600 கோடி ரூபாய் அவருக்கு வருமானம். அதே விட்டுட்டு அவர் வரேன்னு சொல்லும்போது அவர் கண்டிப்பாக வருவார். ஆனால் விஜய் சிஎம் ஆக தமிழ்நாட்டில் தகுதி இருக்கா தகுதி இல்லைண்ணா? தகுதி இருக்குண்ணா கண்டிப்பாக. காரணம் அவர் படத்தெல்லாம் நடிச்சாச்சு நல்லா நடிக்கலாம். அதை விட்டுட்டு அவர் இந்த அளவுக்கு வராருன்னா அவர் மேலே எல்லாருக்கும் மக்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவர் நல்லா பண்ணுவார்னு நம்பிக்கை இருக்குது. அப்போ அவர் தகுதி இருக்குன்றீங்க? கண்டிப்பாக. விஜய் சிஎம் ஆக தகுதி இருக்கா தகுதி இல்லைக்கா தமிழ்நாட்டில்? கண்டிப்பாக தகுதி இருக்குது. காரணம் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் சைட் பை அந்த சைடில் பண்ணிட்டு தான் இருக்காரு ஆல்ரெடி. ஸோ கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. வரணும் கண்டிப்பாக. என் பையன்கிட்ட கூட சொல்லுங்களேன். விஜய்க்கு ஓட்டு பண்ணணும் ஒரு காரணம் சொல்லுங்கள். காரணம் வந்து அடுத்த ஜென்ரேஷன் நல்லா வரணும்னு நம்பிக்கை இருக்கவங்க ஓட்டு போடலாம். ஆனால் தமிழ்நாட்டில் விஜய் சிஎம் ஆக தகுதி இருக்கா தகுதி இல்லைக்கா? கண்டிப்பாக தகுதி இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. அடுத்த ஜென்ரேஷன் நல்லா வரும். தகுதி இருக்குன்றீங்க? ஆமாம் தகுதி இருக்குது. காரணம்க்கா? காரணம் நல்லா பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்குது. எனக்கு விஜய் தான் ஆகணும். மாறுதல் வரணும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். லேடிஸ்க்கு பாதுகாப்பே இல்லை. மெயினாக அதனாலேயே கண்டிப்பாக விஜய் வரணும். ஒரு மாறுதல் வந்தவாது லேடிஸ்க்கு பாதுகாப்பாக இருக்கான்னு நினைக்கிறேன். திமுக அதிமுக எத்தனை நாடு ஆடினாங்க, இதை தாண்டி விஜய் ஏன் வரணும்னு நினைக்கிறீங்க? எம்ஜிஆர் ஆட்சியில் இந்த மாதிரி லேடிஸ்க்கு பாதுகாப்பு ஃபுல்லாக இருந்தது. இது அதை விட அம்மா ஆட்சியும் இருந்தது. அதுக்கப்புறமா லேடிஸ்க்கு பாதுகாப்பே கிடையாது. அதுக்காகவே புதுசாக யாராவது வந்தால் லேடிஸ்க்கு பாதுகாப்பாக இருக்கணும். மற்றபடி எந்த வசதி இருக்கோ இல்லையோ லேடிஸ்க்கு கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்கணும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. இதனாலே கண்டிப்பாக மாறுதல் தேவை. விஜய் வந்துடுவாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. எப்படிக்கா தெரியுங்க? ஏன்னா திமுக அதிமுக இத்தனை வருஷம் ஆண்டு இருக்காங்க. அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, பண வலிமை இருக்குது. எந்த வலிமை இருந்தாலும் இது வரைக்கும் ஆண்டவங்க முன்னோர்கள் வந்து நல்லா பாதுகாத்தாங்க. இப்போ இருக்கிறவங்க கண்டிப்பாக பாதுகாப்பில் எவ்வளோ பணம் வரும்ன்றதுக்காகவே ஆட்சிக்கு வராங்க. இதுக்காகவே விஜய் வரணும். இப்போ காஞ்சிபுரத்தில் விஜய் அவர்கள் பேசினாரு. அவர் செயல் திட்டங்களை விலக்கி பேசினாரு. அதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை, மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. அவர் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கக்கூடியது தான் இருக்குது. ஏற்றுக்கூடியது? எஸ் சார். இதெல்லாம் அவர் சொன்னதெல்லாம் செய்வார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக செய்வார் தான் நான் நினைக்கிறோம். அவர் பேசுனதுல உங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்லையா? இல்லை இல்ல இல்லை. ஆனா காஞ்சிபுரத்துல விஜய் பேசுனதை நீங்க கேட்டிருப்பீங்க. அது ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? இல்ல ப்ரோ, எதுவும் இல்ல ப்ரோ. மாற்று கருத்து இல்ல. இது இல்ல ப்ரோ. இப்ப அவர் விஜய் பேசுனதை நீங்க வரவேற்கிறீங்களா? கண்டிப்பா ப்ரோ வரவேற்கிறோம். வரவேற்கிறீங்க. ஆனா 2026 யார் முதலமைச்சர் வரணும்னு நினைக்கிறீங்க? விஜய் தான் வருவார்னு நினைக்கிறேன். காரணம் என்ன? ஏன்னா ஒரு கண்டிப்பா ஒரு மாற்றம் தேவைப்படுது மக்களுக்கு. ஸோ அதனால வர வாய்ப்பு இருக்கு. மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறீங்க? ஆமா. எப்ப எதனால மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் யாரும் எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் புதுசா ஒரு கட்சி வரனால சப்போர்ட் பண்ணுவாங்க மக்கள். ஸோ அதனால தான் புதுசா இருப்பதுக்காக வரவேற்பீங்களா? ஆமா. நன்றி. நன்றி. 2026 அப்புறம் யார் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? தளபதி விஜய் தான். எதனாலண்ணே? அவர் தான் நல்ல மனுஷன். ஆனால் இப்போ அதிமுக திமுக இவ்வளோ ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க. இவங்களை எதிர்த்து விஜயால் அரசியல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியுங்க. சும்மா சர்வசாரமாக கொசு அடிக்கிற மாதிரி தள்ளி போகிற தலைவர். ஜெயிச்சுவாரா விஜய்? ஆ, எதனால கேட்பாருன்னு சொல்கிறீங்க? மக்கள் நம்பிக்கை. இவ்வளோ பணத்தை விட்டுட்டு வரான் மனுஷன் நம்பிக்கையா. அப்படி இருக்கும்போது அவன் நல்லது செய்ய மாட்டார். என்ன அர்த்தத்தில் நீங்கள் கேட்குறீங்க? ஆனால் இப்போ அதிமுக திமுகலாம் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்கன்றாங்க. என்ன பண்ணிட்டாங்க? அதிமுக 1000 ரூபாய் பெண்களுக்கு இலவசன்றாங்க. அந்த பெண்களுக்கே கேவலமாக நடத்துகிறான் கண்ட்ராக்டரு. இதெல்லாம் யார் கேட்குறது? தளபதி வந்தாருனாக்கா எல்லாத்தையும் நிறுத்திட்டு அவர் வேறு மாதிரி லைனில் கொண்டு போவார். என்ன மாற்றம் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு முதலிடம். நெக்ஸ்ட்டு உடனடி ஆக்ஷன். எதுக்கு இருந்தாலும் நேரடி இண்டிவிஜுவலாக மூவ் பண்ணுவார். எல்லார்ட்டையுமே மக்கள்கிட்ட பீப்புள்கிட்ட இண்டிவிஜுவலாக மூவ் பண்ணுவார். கரூரில் ஓடி ஒழிஞ்சிட்டாருன்றாங்க. அவர் ஒடியில மக்களுக்காக அவர் ஒதுங்கி போனார். அதே மக்கள் ஏன் அவரை எதிர்க்கலை? ஏன் அவர் அங்கே கூட்டோடனே வந்தாங்க? அவர் மேலே தப்பு கிடையாது இல்லை? அந்த கேள்வி அவர்கிட்டே கேட்டுருக்கணும். நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. கண்டிப்பாக கேட்சிடுவாராண்ணா? கன்ஃபார்மாக சிஎம் அவர் தான். அடுத்த சிஎம்ஏ அவர் தான். இல்லை சிஎம் ஆக முடியாதுன்றாங்க. யார்? நான் சொல்லிவிட்டேன். அப்புறம் என்கிட்ட போய்ட்டு கேட்குறேன். நான் சொல்லிவிட்டேன். அப்புறம் ஆக முடியாதுன்னாக்கா அது சொன்னவங்கள்ட்ட போய் கேட்கணும். அவர் தான் சிஎம்ஏ. கண்டிப்பாக சிஎம் கன்ஃபார்ம் செய்யும். கண்டிப்பாக விஜய் தான். காரணம்
அவர் வந்தால் நாட்டுக்கு நல்லது பண்ணுவார். ஏன்னா அரசியல் இல்லாதப்பவே அவர் வந்து மக்களுக்கு தேடி போய் எல்லாம் ஹெல்ப் பண்ணார். அரசியலுக்கு வந்தால் சொல்லவே தேவையில்ல, அவர் கண்டிப்பாக எல்லாமே பண்ணுவார். நம்பிக்கை 100% நம்பிக்கை இருக்குது அவர் பண்ணுவார். ஆமாம், கண்டிப்பாக அவர் தான் வரணும், அவர் தான் வருவார்.